வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மனோகர், போர்டு மீட்டிங் இருக்கு, அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? இவங்கள வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார் மேடம் எதுவும் உங்களுக்கு சொல்லலையா சார்? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்ன விஷயம்? மேடம் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி போர்டு மீட்டிங் கம்பெனியில் வேண்டாம் வீட்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருக்காங்க சார். அதனால தான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். வீட்லயே? ஆமாம் சார். வாங்க சார், வாங்க குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங். என்ன மாதிரி இது மொத்த மோடு இங்கே வந்திருக்கேன், அப்புறம் அங்கே எப்படி மீட்டிங் நடக்கும்? புரியலையே. அதாங்க ஷாக்கா இருக்கு, எனக்கும் ஒன்றும் புரியல. சாரி, கடைசி நேரத்தில் உங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். ஏதோ ஒரு வகையில நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். அதுக்கு நான் தான் சார் பெருமைப்படணும். ஆக்சுவலா நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு போர்டு மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் காரணம். நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டியாவது கொடுக்கணும்னு. அதுக்கு இன்னைக்குதான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்கா, அம்மா வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாங்க. மொத்த பேரையே இங்க வர வச்சு மீட்டிங் நடக்கிற இடத்தையே மாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு சூர்யா அங்க பொண்டாட்டிய போர்ட் மீட்டிங்ல உட்கார வைக்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல. வாங்க மாடிக்கு போய் மத்ததெல்லாம் பேசுறேன். வாங்க வாங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்க. நம்ம இங்கேயே ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேடம். அண்ணா, இவரே இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு. யாரோ ஒருத்தர் இந்த மீட்டிங்கை நடத்தினா என்ன? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ, நீ வேற அவ இருக்கிற கடுப்புக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்கா? கொஞ்சம் பேசாம இரு நந்தினி. நான் சொல்றேன், கொஞ்சம் இருமா, ஏதா பண்ணுவோம். என்ன என்ன? அதான் எல்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்கல்ல. உங்க அம்மாவும் அங்கதானே இருக்காங்க. மீட்டிங்கும் நல்லபடியா முடிஞ்சிரும். எதுக்கு சார் நீங்க ஒரே படபடப்பா இருக்கீங்க? நந்தினி, ஏய் ஸ்டாப். உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? புரியலையா? புரியுதுதா சார். அப்புறம் எதுக்கு கேக்குற? ஆனாலும் என் தாய் குலத்தோட நோக்கம் அவ்வளவு கேவலமான நோக்கம் உனக்கு புரியலையா? இங்க போர்ட் மீட்டிங் நடத்தினா நீயும் கலந்துப்ப, அவங்களோட ஈக்குவலா உன்னையும் உட்கார வைக்கணுங்கிறதால அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை லாஸ்ட் மினிட்ல பண்ணி வச்சிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டும் போனா போது மீட்டிங்கை யார் வேணாலும் நடத்திக்கிட்டோம்னு நினைப்பேன் நானு. அப்படி எல்லாம் என்னால நினைக்க முடியாது. சமயம் பார்த்துட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்களே என் தாய்க்குலம். விட மாட்டேனே, கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எனக்கு அதே பண்ணலாமா? இதுல வேற சார்ஜ் லைஃப் கூட அந்த ஓன கூட. இல்ல இல்ல வேணாம் வேணாம். நீ போய் உன் லேப்டாப் எடுத்துட்டு வா சீக்கிரம். எதுக்கு மச்சான்? டேய், கேள்வி எல்லாம் கேட்காதடா. போய் லேப்டாப் எடுத்து வந்து வெயிட் பண்றா. சார் நீங்க கோவப்படாதீங்க. நான் சார்ஜ் போடுறேன். ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா இரு.
எங்க வந்துட்டேன். ஆ, மச்சான். சீக்கிரம் வாடா ஆ, சீக்கிரம் 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 சீக்கிரம்